சிறுவயதில் தான் அவ்வளவாக சினிமா பார்க்க மாட்டேன் என்று கூறிய ஒருவர் தற்போது தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை தயாரித்து ரஜினி, கமல் உள்ளிட்ட உச்ச நடிகர்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரும் காரணமாக இருந்தவர்தான் ஏவிஎம் சரவணன். மெய்யப்ப செட்டியாருக்கு 1939ஆம் ஆண்டு 3வது மகனாக பிறந்த சரவணன் தனது தந்தையால் 1945இல் தொடங்கப்பட்ட ஏவிஎம் நிறுவனத்தை 1958ஆம் ஆண்டு முதல் நிர்வகித்து வந்தார். கதை தேர்வில் கைதேர்ந்தவரான ஏவிஎம் சரவணன் கமர்ஷியல் மட்டுமின்றி குடும்ப உறவு முறைகள் தொடர்பான யதார்த்த படங்களையும் தயாரித்து வெற்றி கொண்டவராக திகழ்ந்தார். குறிப்பாக முரட்டுக்காளை, போக்கிரி ராஜா, பாயும் புலி, நல்லவனுக்கு நல்லவன், மிஸ்டர் பாரத், மனிதன், ராஜா சின்ன ரோஜா, எஜமான், சிவாஜி என ரஜினியின் பெரும்பாலான ஹிட் படங்கள் ஏவிஎம் சரவணன் தயாரித்ததுதான். தமிழ் சினிமாவில் தனக்கென தனியிடம் பிடித்த ஏவிஎம் சரவணன் உடல்நலக் குறைவால் இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 89. அவர் உயிரிழந்தாலும் ஏவிஎம் என்ற பிராண்ட் மூலம் சரவணனின் புகழ் திரைத்துறைகள் என்னென்றும் நிலைத்து இருக்கும். இந்நிலையில் ஏவிஎம் சரவணனுக்கு நடிகரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் உதவியது குறித்த தகவல் தற்போது பரவி வருகிறது. கடந்த 1966ஆம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட்டான திரைப்படம் அன்பே வா. இந்த படத்தில் எம்ஜிஆர், சரோஜாதேவி, நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இந்த படத்தை ஏவிஎம் சரவணன் தயாரித்திருந்தார். இந்த படத்தின் ஷூட்டிங் இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் நடைபெற்றது. மிகவும் குளிரான பகுதி என்பதால் ஏவிஎம் சரவணனுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவருக்கு தொண்டை வறண்டு போயுள்ளது. இதனால் சோர்ந்து போன அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்தாலும் காரிலேயே இருந்துள்ளார். இது பற்றிய விவரம் எம்ஜிஆருக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஒரு டம்ளரின் சூடான பாலை எம்ஜிஆரை கொண்டு சென்று சரவணனுக்கு கொடுத்துள்ளார். அப்போது எம்ஜிஆரிடம் கேட்ட சரவணன், இதை நீங்கள் ஏன் கொண்டு வந்தீர்கள்? பணியாளர் யாரிடமாவது கொடுத்து அனுப்பியிருந்தால் நான் வாங்கியிருப்பேன் அல்லவா என்று சொல்லியுள்ளார். இதற்கு பதிலளித்த எம்ஜிஆர், நான் அப்படி செய்தால் நீங்கள் மறுப்பு தெரிவிக்கக்கூடும். ஆனால் நான் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக குடிப்பீர்கள் என்பதால் நானே கொண்டு வந்தேன். இதை குடியுங்கள் என்று கூறியுள்ளார். எம்ஜிஆர் நேசித்த ஒருவராக இருந்தவர் ஏவிஎம் சரவணன்.